வணக்கம். செப்டம்பர் 13ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று செப்டம்பர் 12ஆம் தேதி நிஃப்டி கிட்டத்தட்ட 2% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 23,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,606 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 7,695 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,691 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 15,492 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. ஆகஸ்ட் மாதத்திற்கான இந்தியா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் 3.65% டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. ஆர்பிஐ இலக்கு வைத்திருப்பது 4%, அதை காட்டிலும் குறைவாகத்தான் வந்திருக்கு. ஃபுட் இன்ஃப்ளேஷன் 5.66% இருந்திருக்கு. போன மாதம் 5.42% இருந்தது. ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகரிச்சிருக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் இன்ஃப்ளேஷன் எதிர்பார்த்தது எக்கனாமிக் டைம்ஸ் படி 3.5% சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 2 தினங்களுக்கு முன்னாடி செய்தி பார்த்துருந்தோங்க. அதில் ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 3.42% இன்ஃப்ளேஷன் இருக்கும் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து. வந்திருக்கிற டேட்டா 3.65%. பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பெட்ரோலியம் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாருன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ஆனால் ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கண்டிஷன்ஸ்னா, க்ரூடுடைய விலை ரொம்ப நாட்களுக்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பெட்ரோலியம் செக்ரட்டரி. அப்படி இருக்கும் பட்சத்தில் பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஆசாம் நடிகர் சுமி போரா மற்றும் அவருடைய கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல். அவங்க பல கோடி ஆன்லைன் ஸ்டாக் ட்ரேடிங் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. ஐஎஃப்ஜிஎல் ரிஃப்ராக்டரிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ராஜினாமா செய்திருக்கிறாங்க. பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் தற்போது அப்டேட் இருக்கு. உத்தரகாண்ட் அலை மழை காரணமாக பாதிப்பில் உள்ளாகி இருக்கு. பலத்த மழை காரணமாக அங்கே வெள்ள சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் 21 கோடி ரூபாய் இதுவரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பாலிப்ளெக்ஸ் கார்பரேஷன் இன்சூரன்ஸ்க்கெல்லாம் அவங்க கிளைம் போட்டிருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சாதனா நைட்ரோகெம் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதில் 3 ஊழியர்கள் உயிரிழந்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சாதனா நைட்ரோகெம் லிமிடெட். HPL எலக்ட்ரிக் அண்ட் பவர் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு கிடைத்த புது ஆர்டர்ஸ், அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 144 கோடி ரூபாய். இது ஸ்மார்ட் மீட்டர்ஸ் மற்றும் கன்வென்ஷனல் மீட்டர்ஸ்க்கான ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்துன்ற தகவல் சொல்லலை. சுந்தரம் மல்டிபேப் கம்பெனி தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய நான் ஆப்ரேஷனல் அசட்ஸை விற்பனை செய்வதன் மூலமாக பணத்தை ஈட்டுறாங்க. அவங்களுடைய ஒரு நிலத்தை விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய் அவங்களுக்கு இது வழியாக கிடைச்சிருக்கு. யார் வாங்குறாங்க அந்த நிலத்தை? சுந்தரம் லேண்ட் அண்ட் அசட்ஸ் பிரைவேட் லிமிடெட். BLS இன்டர்நேஷனல் சர்வீசஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் இன்வெஸ்ட்ன்ற நிறுவனத்தில் 100% ஸ்டேக் வாங்குறாங்க 260 கோடி ரூபாய்க்கு. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 65 ரூபாய் டிவிடெண்டிற்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க செப்டம்பர் 25. சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. குஜராத்தில் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை திறப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஃபோர்டியான்ற பிராண்டுக்காக. கிரானியூல்ஸ் இந்தியா நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்காங்க. கம்பெனி தரப்புல அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ககிலாப்பூர் ஆலையில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் 6 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கிரானியூல்ஸ் இந்தியா. டாடா பவர் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜி. அவங்களும் டாடா மோட்டார்ஸும் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இதற்காக இந்த ஒப்பந்தம் 200 ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அமைப்பதற்கு எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்காக. ஒனாசா கன்சியூமரில் பெரிய டீல் நடந்ததுன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்தது தான். பீக் பார்ட்னர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.23 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல 495 ரூபாய் 8 பைசா. செக்யூயா கேபிட்டல் குளோபல் விற்பனை செய்திருக்கிறாங்க 28,71,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல 495 ரூபாய் 1 பைசா. ஐசிஐசிஐ புரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கியிருக்கிறாங்க 28,78,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 495 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூரும் வாங்கியிருக்கிறாங்க 24,17,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 495 ரூபாய். கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் தரப்புல அப்டேட் இருக்கு. புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய ஒட்டுமொத்த மதிப்பு 2,774 கோடி ரூபாய்.
அசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடைத்த ஒரு கான்ட்ராக்ட் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய். டார்க் லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய லக்ஸரி ப்ராஜெக்டை அறிமுகம் செய்கிறாங்க குருகிராம் ஹரியானாவில். புருவங்கரா லிமிடெட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மும்பையிலேருந்து அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. மியாமி அபார்ட்மெண்ட்ஸுடைய ரீடெவலப்மெண்ட் ரைட்ஸ் கிடைத்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பனேஷியா பயோடெக் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. யூஎஸ் கவர்மெண்ட்டுடைய யூஎஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அவங்களுக்கு லாங் டேர்ம் லோன் வழங்க இருக்கிறாங்க $20 மில்லியன். இந்த பணத்தை வைத்துக்கொண்டு பனேஷியா பயோடெக் குறிப்பிட்ட ஒரு மருந்துக்கு தான் செலவு செய்ய போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியன் பாஸ்பேட் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிஎன்பி பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 5.49 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒரு ஷேரில் கிட்டத்தட்ட $125. வீர் ஹெல்த் கேர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $33 லட்சம். யார்கிட்டதுன்றது சொல்லலை, யூஎஸ்ஏலேருந்து கிடைத்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் இது. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஜூம் கார்டுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க, ஒரு கான்ட்ராக்டில் வராங்க. என்ன தொகைக்கு என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. தெர்மேக்ஸ் லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க சீரஸ் பவர் லிமிடெட்னு ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தெர்மேக்ஸ் வந்து இப்போ எலக்ட்ரோலைசர் மேனுஃபேக்சரிங்கில் இறங்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க க்ரீன் ஹைட்ரஜன் சொல்யூஷன்ஸ்க்காக. ரியல் எக்கோ எனர்ஜி லிமிடெட் ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கானது ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 4 பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஏஷியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மொரீஷியஸ் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 16,22,000 ஷேர்ஸ், ஒரு ஷேர்ல $1,907.30. பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க. 13,16,000 ஷேர்ஸ் நேற்று, ஒரு ஷேர்ல $1,907.30. ஐஆர்சிடிசி உடைய ஷேர்ஸை எல்ஐசி வாங்கியிருக்கிறாங்க. செப்டம்பர் 12 அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 7.2%லிருந்து 9.2% உயர்த்தியிருக்கிறாங்க. பிபிசிஎல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. செம்காப் கிரீன் ஹைட்ரஜன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இணைந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. 50-50 ஜாயிண்ட் வெஞ்சர். இதற்கான அனுமதி நீத்தி ஆயோக் மற்றும் டிப்பம் கிட்டேருந்து பெறப்படும்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேறொரு ஜாயிண்ட் வெஞ்சரும் அமைக்கிறாங்க. ஜிபிஎஸ் ரெனியூபிள்ஸ் பிரைவேட் லிமிடெடுடன் இணைந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர், இதுவும் 50-50. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாக கம்ப்ரஸ்டு பயோகிளாஸ் பிளான்ஸ் இந்தியா முழுவதும் அமைப்பதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் என்ற விளக்கம் கொடுத்துருக்காங்க பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறேன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பிரீமியர் பாலிஃபில் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 2300% வால்யூம் அதிகரிப்பு. டைட்டன் பயோடெக் 20% ஷேர் ப்ரைஸும் 1748% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்கிட் பிளைட் டெக்கர் 20% ஷேர் ப்ரைஸ், 5693% வால்யூம். ஐஓஎல் கெமிக்கல்ஸ் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 2282% வால்யூம் அதிகரிப்பு. தேமிஸ் மெடிகேர் 11% ஷேர் பிரைஸ், 375% வால்யூம். ஏடிஎஃப் ஃபுட்ஸ் 10% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 635% வால்யூம் அதிகரிப்பு. பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் 8% ஷேர் பிரைஸும் 404% வால்யூம் அதிகரிப்பு. இன்ஜினியர்ஸ் இந்தியா 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 123% வால்யூம் அதிகரிப்பு. ஜிபிடி ஹெல்த் கேர் 8% ஷேர் பிரைஸ், 919% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் கிரானியூல்ஸ் இந்தியா 17% வீழ்ச்சி, 1400% வால்யூம் அதிகரிப்பு. சாலாசர் டெக்னோ 6% விழுந்தது, 250% வால்யூம் அதிகரிப்பு. அஞ்சானி ஃபினான்ஸ் 6% வீழ்ச்சி, 112% அதிகரித்தது வால்யூம். பிரிசம் ஜான்சன் 5% விழுந்தது, 745% வால்யூம் அதிகரிப்பு. லோட்டஸ் சாக்லேட் அண்மையில் ரிலையன்ஸ் டேக் ஓவர் பண்ண கம்பெனி 5% வீழ்ச்சி, 1404% வால்யூம் அதிகரித்தது. சர்வேஸ்வர் ஃபுட் 5% வீழ்ச்சி, 247% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.